கருங்கல்ல எவ்வளோ வித்தை காமிச்சிட்டு போயிருக்கான். சிதம்பரத்துக்கு வாங்க, கருங்கல்னாலே சங்கிலி நடராஜர் சந்தைக்கு எதிராக தொங்குது. கருங்கல்ல சங்கிலி செஞ்சுருக்கான். அது எப்படி செஞ்சான்? அது சிற்பசாஸ்திரத்தில் போட்டிருக்குங்க. மஞ்சாடின்னு ஒரு மூலிகையாம். அந்த மூலிகை சாறை பிழிந்து கருங்கல்ல விட்டால் அது களிமண் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அதுக்கு முறிவு மூலிகை இருக்குது, அதை விட்டால் மறுபடியும் கல்ல மாதிரி. அப்படியெல்லாம் மூலிகை ரகசியங்கள் இவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இந்துளூர்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாயபுரம் பக்கம். மாயபுரம் பக்கம் பரிமள ரங்கநாதர் கோவில், இந்துளூர் பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். வெளியே பிராகாரத்துலலாம் சிற்பங்கள், அந்த மூக்கு எவ்வளவு ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பேப்பரை வச்சா கட் பண்ணிடுவோம். அந்த மூக்கு அவ்வளவு ஷார்ப்பாக இருக்குது. அந்த காலத்தில் மனிதர்கள் எவ்வளவு சாமுதிரிகா லட்சணத்தோடு இருந்திருக்கிறார்கள், அதை அவ்வளோ அழகாக அந்த சிற்பத்தில் கொண்டு வந்திருக்கான் சார். தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது இல்லையா, அவ்வளோ பெருசாக கட்டியிருக்கான் பெரிய கோயில். திட்டைன்னு ஒரு ஊர் மாயவரம் பக்கம், அங்கே சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு சந்திரகாந்த கல் வச்சுருக்கான். அந்த கல் என்ன பண்ணுது அப்படின்னா, வெயில் அடிக்கும்போது அங்கே லிங்கத்துக்கு உஷ்ணம் வராதபடிக்கு சந்திரனுடைய ஒளியை கிரகிச்சு சொட்டு சொட்டு நீர் விடுது. அந்த கல் இப்போ எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல, இதே பூமியில் தான் இருந்திருக்கு. அப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்திருக்கிறார்கள். இவர்கள் காட்டு மிராண்டிகளாக இருந்திருக்க முடியுமா? கருங்கல்ல போய் கும்பிட்றான், மரத்தை போய் கும்பிட்றான், அறிவு கட்டவன்னு சொல்கிறாங்களே, அதுக்காக கேட்குறேன்.